தொழில் சார்ந்த விஷயம் ஆகட்டும், லாபஸ்தானமாகட்டும், வண்டி வாகனங்கள் ஆகட்டும், எல்லாமே கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற நாம் இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால குழந்தை பேறு சித்திக்கின்ற காலமாகும். கடகராசிகாரங்களுக்கு தந்தை ஸ்தானமோ தாய் ஸ்தானமோ நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற நாட்கள். 46 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக சக்ஸஸ் லைஃப் ஒரு லாக்கிங் பண்ணும். நம்மளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். குழந்தை பேர் சித்திக்கின்ற திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்து திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய காலம். ஐயா சற்று போட்டு எடுத்து மூடிட்ட சுவாமி, கடன் பிரச்சனையால் எல்லாத்தையும் நான் செயல்படுறது எல்லாமே எழுந்து நிறுத்திட்டேன், இதிலிருந்து என்னை மீட்டெடுக்க முடியலன்னா இந்த காலம் உங்களை உயர்த்தி செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் இப்போ தோட ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒளி அலைகள் தான், நவ கிரகங்கள் கொடுக்கறது ஒளி அலைகள் தான் நாம் செயல்படுத்துது. நானும் அதுதான் பேசுகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இறைவன் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்க நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒபே த ஆர்டர் தான், அவங்களும் நம்ம பேச்சு கேட்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் ஒபே த ஆர்டர் இல்லை. உடல் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறும். உடல் இந்த நோயெல்லாம் எப்படி போகுது தெரியல, அதுக்காக மருந்து எடுக்கலாம், மருந்து எடுப்போம். நாங்கள் ரொம்ப நாளாக என்னை படிச்சுட்ருக்கு, முதுகு வலி, கை வலி, கால் வலி, இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட என்னை தொந்தரவு பண்ணிட்டுருக்கு. அதுக்கு மாத்திரைலாம் சாப்பிட்ருக்கேன், பிபிலாம் அதிகமாகிடுது. எப்படி தான் இந்த பிபிலாம் ஏறுச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி அமைப்புகள் இப்பொழுது மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போது இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பு. 3ஆம் இடத்துல கேது இருக்கார், இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல மாற்றங்களை கிடைக்கின்ற காலம் சுவாமி. இந்த காலம் 46 நாட்கள் மாற்றத்தை அமைக்கின்ற நாட்களாக கடகராசிக்கு இது மேன்மை தரக்கூடிய நாட்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லுது. ஒரே ப்ரோக்ராம் நம்மளை இது வரைக்கும் முடக்கி போட்டதெல்லாம் இனிமேல் சக்ஸஸ் லைஃப்பை கொடுக்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தரப்படுற உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரும் இந்த கடகராசிகள். இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி 27/2/2025 முதல் 13/4 அதாவது 13/4/2025 வரைக்கும் நடைபெறக்கூடிய சுக்கிர பயிற்சி. இந்த பயிற்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பயிற்சியாக இருக்க போது. காரணம், இந்த சுக்கிரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்து பலாபலன் கிடைக்க போது ஒரு 46 நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்களாக இருக்க போதையா. சிறப்பினை தரக்கூடிய காலபுருஷ தத்துவுக்கு 12ஆம் இடத்துல, காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு. இதை எப்படி சொல்றதுன்னா ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் உச்சமடையக்கூடிய காலத்திலையும் பகவான் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகவும், புதன் பகவான் ஒருபடி, அதாவது நீச்சகதியிலிருந்து நீச்சம் வங்கரகதியில் நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் நீச்சகதிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த 46 நாட்கள் இருக்கப்படுறது. நம் வாழ்வியில் இந்த 46 நாட்கள் சுக்கிரனோடு ராகு, ராகுவோட சுக்கிரன், சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் கூட்டமைப்பால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் நடக்குது. மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்களாகவும் எண்ணங்களாகவும் உண்டாகும். இந்த நேரத்தில் ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம் விரிவாக. கடகராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது? ஐயா 9ஆம் இடத்துல வரப்போறார். யார் யாருன்னா ராகு, சுக்கிரன், புதன், சூரியன். நீச்சகதி பெறுகின்ற புதன் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி அவர் தான். அவரே தான் 3ஆம் அதிபதியாகவும் வரார். இந்த மாற்றங்கள் கிடைக்கின்ற காலம் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு தேவையான இந்த பட்டாசிட்டா சிக்கல்லாம் சிக்கல் சொல்லுவாங்க. ஐயா நான் வங்கியில் வச்சுட்டேன், அது என்ன சரியான முறையில் மீட்டெடுக்க முடியல, அந்த பத்திரத்தை வச்சுட்டேன் ஐயா சரியான முறையில் மீட்டெடுக்கக்கூடிய காலம் வரல சுவாமின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போ நம்மளுக்கு மாற்றங்கள் கிடைக்கும்? இந்த பகவான்கள் நம்மளுக்கு 9ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுது, சூரியனோடு சம்பந்தப்படக்கூடிய நாட்களில் மாற்றம் கிடைக்கின்ற நாட்களாக பார்ப்போம். ஏன்னா அவர் தான் நீச்சகதி பெற்று நீச்ச பங்கம் அதாவது வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் தான் இந்த 46 நாட்கள். 27/2/2025 முதல் 13/4/2025 வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாற்றங்களை கிடைக்கின்ற மாதம் என்று கூட சொல்லும். நாட்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பயிற்சியில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும், இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க. ரிஷபராசியில் குரு பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சதால் பரிவர்த்தனை யோகம் செயல்படும். சுக்கிர பகவானும் உச்சம் பெற்று காணப்பட்டு மீனத்தில் இருக்காரு.
சுக்கிரனுடைய பெயர்ச்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய காலமாகவும் செல்வங்கள் சேர்க்கின்ற பாக்கியம் பெறப்போகிறாங்க கடகராசிக்காரங்க. இப்போ தடையாக இருந்தது, எவ்வளவோ தடைகளை அவங்க தாண்டிட்டாங்க. அதாவது அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி எல்லாத்தையும் கடுமையான தாக்கத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இந்த கணவன் மனைவி இருவரும் பிரிஞ்சிருந்தாங்க பாருங்கள், நிறைய பேர்லாம் பிரிந்திருந்த உறவுகள் சேருகின்ற காலமாகவும், மறுமணம் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணங்கள் பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கு. காதல் வயப்பாடு கண்டிப்பாக நடக்கும், உறவுகள் சேரும், மறைந்திருந்த நட்புகள் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வரும். அதாவது நட்பாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கையா, இதிலிருந்து நாம் வெளிப்பட்டு வர முடியுமா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது காதல், அது உறவு, உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லலாம். அதில் வேறு இடத்துக்கு போகாதீங்க, தவறான விஷயத்துக்கு போகாதீங்க. காதல் என்பது இறைவனை காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமமே நமச்சிவாயவே. இறைவனுடைய நாமத்தை நாம் லவ் பண்ணுறது சொல்கிறோம். 24 மணி நேரமும் லவ் பண்ணுறவங்க செல்ஃபோன் எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். அந்த பிஸி மாதிரி இறைவனை நாம் இந்த நேரத்தில் தொழுனால் நாம் கேட்டது கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற காலம். ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியனோட சம்பந்தப்படக்கூடிய காலம். தொழில் சார்ந்த விஷயம் ஆகட்டும், லாபஸ்தானமாகட்டும், வண்டி வாகனங்கள் ஆகட்டும், எல்லாமே கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற நாம் இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் குழந்தை பேறு சித்திக்கின்ற காலமாகும். கடகராசிகாரங்களுக்கு தந்தை ஸ்தானமோ தாய் ஸ்தானமோ நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற நாட்கள். 46 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக சக்ஸஸ் லைஃப் ஒரு லாக்கிங் பண்ணும். நம்மளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். குழந்தை பேர் சித்திக்கின்ற, திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்து திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய காலம். இந்த நேரத்தில் கொஞ்சம் சற்று இந்த காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதால எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் சுக்கிரன், சூரியன், புதன் என்று சொல்லவரை 4 கிரகங்களும் 3ஆம் அதிபதி நீச்சகதி பெற்றதாலையும் 2ஆம் அதிபதியாகவும் வராரு அவர். அதனால் சற்று இந்த காமத்தை நாம் கட்டுக்குள் வருகின்ற பாக்கியம் பெறும். அதை கட்டுப்படுத்திட்டாவே போதும், அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வந்துடுவோம். நல்ல ஒரு நிகழ்ச்சி, முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. இது மட்டும்தான் இல்லை சுவாமி, இதை மட்டும் பேசலாம் முடியும். வேலை அமைப்பில் இது வரைக்கும் தடையாக இருந்த என்னால் கம்பெனியை ஆப்ரேட் பண்ண முடியல, திருப்பி ஓப்பன் பண்ணுவீங்க. ஐயா சற்று போட்டு எடுத்து மூடிட்ட சுவாமி, கடன் பிரச்சனையால் எல்லாத்தையும் நான் செயல்படுறது எல்லாமே இழந்து நிறுத்திட்டேன், இதிலிருந்து என்னை மீட்டெடுக்க முடியலைன்னா இந்த காலம் உங்களை உயர்த்தி செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் இப்போ தோட ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒளி அலைகள் தான், நவ கிரகங்கள் கொடுக்கறது ஒளி அலைகள் தான், நாம் செயல்படுத்துது. நானும் அதுதான் பேசுகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இறைவன் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்க நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒபே த ஆர்டர் தான், அவங்களும் நம்ம பேச்சு கேட்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் ஒபே த ஆர்டர் இல்லை, நம்மளும் கவர்மெண்ட்டுமே தான். இறைவன் தான் அரசாங்கமே, மக்கள் தான் இறைவனே, வேறு யாரும் கிடையாது. மக்களுக்காக தான் சேவை செய்யணும். அந்த சேவை செய்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காகவும், ஐயா அரசியலில் நான் இருக்கிறையா, இப்பொழுது எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கணும், அரசாங்கம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பாக்கியம் எல்லாம் இப்பொழுது தான் நிறைவேற போகுது. உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய நாலேஜ் எல்லாம் இப்போ தான் தெரிய போகுது. கடகராசி பாருங்கள், இது வரைக்கும் அந்த முடக்கப்பட்டதில் அந்த முடக்கியானதெல்லாம் மொத்தமே வெளி வரப்போகுது. அணையில் மாட்டினது, அணையிலேருந்து திரண்டு விட போகிற வெள்ளம் போல் அவங்க திரண்டு வரப்போகிறாங்க வெளியே. அவங்க செயல் திட்டங்கள்லாம் வேகமாக இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் தந்தையார் உடல்நலத்தில் நாம் அக்கறை, ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வருவதால் 2ஆம் அதிபதி அவருடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரும்பொழுதெல்லாம் அந்த 9ஆம் இடத்துல ஸ்தானத்தில் உட்கார போகிறார். சுக்கிரனோடு இணையக்கூடிய காலம், ராகுவோடு இணையக்கூடிய காலத்தில் தந்தையார் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கணும். சற்று உபாதைகள் கொடுக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நாம் பார்த்துக்கணும். உடல் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறும். உடல் இந்த நோயெல்லாம் எப்படி போகுது தெரியல, அதுக்காக மருந்து எடுக்கலாம், மருந்து எடுப்போம். நாங்கள் ரொம்ப நாளாக என்னை படித்துட்ருக்கு, முதுகு வலி, கை வலி, கால் வலி, இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட என்னை தொந்தரவு பண்ணிட்டுருக்கு. அதுக்கு மாத்திரைலாம் சாப்பிட்ருக்கேன், பிபிலாம் அதிகமாகிடுது. எப்படி தான் இந்த பிபிலாம் ஏறிச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி அமைப்புகள் இப்பொழுது மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போது. இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பு, 3ஆம் இடத்துல கேது இருக்கார், இருந்தாலும் பரவாயில்லை. இந்த சுக்கிர பயிற்சி, சுக்கிரனோடு சேரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு
நீச்சகதி பெறுகின்ற புதன் இந்த நிலபுலம் சேர்க்கையில் நாம் வாங்கியிருந்தா அந்த பட்டா சிட்டா என்று சொல்கிற மாதிரி அந்த பட்டாவில் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேங்க, சரியான முறையில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் அடமானம் போட்டு அது எனக்கு சரியான கைமாற்று வருமானா இந்த 46 நாட்கள் அதுக்கான அமைப்புகள்லாம் கிடைச்சிருங்க. இல்லை என்னுடைய பூர்வீக சொத்துக்கள் என்ன பிரச்சனை இருக்குது ஐயா, இப்போ யாருமே கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, அவங்க போட்டாங்கன்னா அதில் லேண்டை விற்றுட்டு நான் அதிலிருந்து வெளியே வந்துடுவேன், நிம்மதியாக கடன் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வேன் என்றால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கான மாறுதல்கள் கிடைக்கின்ற காலமாக தந்தையார் சொத்துக்களோ அல்லது தாயார் சொத்துக்களோ அதுலேருந்து நம்மளுக்கு எதனா வாய்ப்புகள் கிடைக்கணும். கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் இப்பொழுது நல்க போகுது. நல்ல மாற்றங்களை கிடைக்கின்ற காலம் சுவாமி இந்த காலம். 46 நாட்கள் மாற்றத்தை அமைக்கின்ற நாட்களாக கடகராசிக்கு இது மேன்மை தரக்கூடிய நாட்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லுது. நான் விவசாயம் பண்ண போகிறேன், தொழில் தொடங்க போகிறேன், பெரிய லெவலில் மாட்டு பண்ண வைக்க போகிறேன், பெரிய லெவலில் வரப்போகிறேன், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலம். தடையாக நின்று வந்த திருமணம், நான் பார்த்துட்டு வந்துட்ட பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, பையன் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே நின்று போச்சு சாமி. ஒரு 6 மாத காலங்கள் எல்லாமே தடையாக நின்று விட்டது அனைத்தும் இப்போ திருப்பி ஸ்பீடாக வேலை செய்யும். டக்கு டக்கு டக்குன்னு திருமண பாக்கியங்கள் கிட்டுகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. 1 by 1 நம்மளுக்கு கூடுதல் கவனத்தை கொடுக்கின்ற காலமாகவும் வரப்போகுது. நல்ல முன்னேற்றத்தை காணுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். நீங்கள் யார் என்று முதல்ல இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருந்தால் இப்போ தெரியும் சுவாமி. மாற்றத்தை தெரிகின்ற காலம், அதாவது எப்படி சொல்ல, மாற்றத்தை தெரிகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பகவானுடைய இணையக்கூடிய கிரகங்களால் ஏற்பட போகுது. ரொம்ப ஸ்பீட்னஸ் அப்படின்ற மாதிரி ஸ்பீட்னஸாக நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம், ஒரு மாற்றம், அந்த முன்னேற்றம், செயல் திட்டம், வேலை வாய்ப்பு, தொழில் சார்ந்த விஷயமோ அல்லது கூடுதல் கவனம் என்று சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களோ, பேப்பர் ஒர்க்கு, கவர்மெண்ட்டால் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் தடையாக நின்று போச்சு, அது மொத்தமே இப்போ ஓப்பன் ஆகிடும். இது வரைக்கும் தடையாக இருந்தது அனைத்தும் பிஎஃபாவோட எதனா அலையன்ஸ் என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு கிடைக்கணுமோ அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைக்கின்ற பாக்கியம். ஒரு சக்ஸஸ் லைஃப் ஒரு ஆண்டு முழுதும் காத்துட்ருக்கையா அப்படின்னு நினச்சோம். 2.5 வருஷமாக 5 வருஷமாக நிலுவையில் போட்டுச்சுன்னா அது இந்த முறை நடந்து ஏறும். 5 வருஷமாக தடையாக நின்றிருந்த வேலை இப்பொழுது நடக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். நம்மளுக்கு வழி விட போகிறார். அணை திறந்தாச்சு உங்களுக்கான அமைப்பு. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய வேலைகளும். நாம் செய்கின்ற வேலையில் உன்னதமான கவனத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கின்ற காலமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி, சுக்கிரனோடு இணையக்கூடிய சூரியன், சூரியனோடு இணைக்கக்கூடிய ராகு, ராகுவோடு இணையக்கூடிய புதன் எல்லாமே உங்களுக்கு நீச்சகதி பெற்றாலும் நீச்ச பங்கம் அடைவதால் 3 கிரகங்கள் என்று சொல்கிற மாதிரி 4 கிரகங்களின் அமைப்பு நம்மளுக்கு 9ஆம் இடத்துல இருப்பதால் தந்தையின் உடல்நலத்தில் மட்டும் மற்ற கருத்து தந்தையார் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம். நல்லதே நடக்கும் ஐயா. கடகராசிக்கு இந்த 46 நாட்கள் நல்லது நடக்கின்ற காலமாகவும் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.